வணக்கம். இன்று 2016 ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றும் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் நமது பார்வை செலுத்தும். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக் கொண்டால், நீதியான ஆட்சி முறை தொடர்ந்தால் ஐநா அழுத்தங்கள் இல்லை, அல் உசைன் உறுதி என்கிறார் ஜனாதிபதி என்பதுதான் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைமைச் செய்தியாக வெளியாகியுள்ளது. நீதியான தற்போதைய ஆட்சி முறைமை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினால் இலங்கைக்கு எதுவிதமான அழுத்தங்களும் பிரயோகிக்கப்பட மாட்டாது என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் ஜயிட் அல் உசைன் உறுதியளித்ததாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். நாம் முன்னாள் ஜனாதிபதியை காட்டிக் கொடுக்கவோ இராணுவத்தை பலியிடவோ இல்லை, மாறாக முன்னாள் ஜனாதிபதி உட்பட்ட பலரையும் ஐநா மனித உரிமை ஆணையகத்தின் விசாரணைகளில் இருந்து காப்பாற்றியுள்ளோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதேவேளை வடக்கு கிழக்கில் இளைஞர்கள் ஆயுதமேந்தும் தீர்மானத்தை எடுத்துக்கொண்டமைக்கான காரணத்தை அறிந்து வடகிழக்கு வாழ் மக்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி கூறினார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல பிளவுபடும் சுதந்திர கட்சி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்தால் வழக்கு, மஹிந்த அணி அதிரடி அறிவிப்பு என்ற ஒரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பத்ரமுல்லையில் புதிதாக அரசியல் இணைப்பு அலுவலகம் ஒன்றை திறந்து வைத்ததை அடுத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இரண்டாக பிளவடையும் நிலைமையை தோற்றுவித்துள்ளது. இந்த சவாலை எதிர்கொள்ளும் வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் தீவிரமாக ஆலோசித்து வருகிறார்கள். இந்த பின்னணியில் நாட்டின் அரசியல் போக்கில் பாரிய அரசியல் திருப்பங்கள் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மத்திய செயற்குழு தமது உறுப்பினர்கள் எவரும் தனித்து செயல்பட முடியாது என அதிரடியாக அறிவித்ததை அடுத்து இதுவரை காலம் கூட்டு எதிரணியாக செயல்பட்டவர்கள் அதிருப்தியை தெரிவித்துள்ளதுடன் தமக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்தால் அதனை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யப் போவதாகவும் அறிவித்துள்ளனர் என்று தொடர்கிறது அந்த செய்தி. இதுபோல காதலர் தினத்தில் 10,000 யுவதிகள் கன்னித்தன்மை இழப்பு என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பக்கத்தில் இலங்கையில் 22 வயதிற்குட்பட்ட 9,400 யுவதிகள் காதலர் தினத்தில் கன்னித்தன்மையை இழந்தனர். அத்துடன் அத்தினத்தில் 4,500 ரூபாவுக்குட்பட்ட அறைகளில் 80% காதல் ஜோடிகளுக்காக முன்பதிவு செய்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. இதுபோல தமிழகத்தில் உள்ள புலி உறுப்பினர்கள் நாடு திரும்ப விருப்பம் தெரிவித்து பிரதமர் ரணிலுக்கு கடிதம் என்ற ஒரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது இலங்கையிலிருந்து வெளியேறி தமிழகத்தில் உள்ள அகதி முகாம்களில் தங்கியுள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் தாம் இலங்கைக்கு மீண்டும் திரும்புவதற்கு விருப்பம் தெரிவித்து தம் மீது நடவடிக்கை எடுக்காதிருக்குமாறு கோரி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சென்னையில் உள்ள இலங்கை தூதரகம் மூலம் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனர் என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பக்கத்தில். அதுபோல புதிய கட்சியின் தலைவராக மஹிந்த, கட்சியின் சின்னம் செந்தாமரை, வீரகுமார திசாநாயக்க எம்பி இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. புதிய கட்சியின் தலைமை பதவிக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நியமிக்கப்படுவார். அவர் தலைமையை ஏற்பதன் மூலம் கட்சியினை வலுவான நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் என தேசிய சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் வீரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல படைத்தரப்பிடம் சரணடைந்த விடுதலை புலிகள் கொல்லப்பட்டிருந்தால் பாரிய போர் குற்றமாகும், நேரடி சாட்சியங்கள் உள்ளன என்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. யுத்தத்தின் இறுதி தருணத்தில் நேரடியாக ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டு பலர் காணாமல் போயுள்ளார்கள். அவர்களில் நிராயுதபாணியாக சரணடைந்த விடுதலை புலி உறுப்பினர்கள் காணப்பட்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பார்களாயின் அது பாரிய போர்க்குற்றமாகும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல காலம் நீடிக்கப்படாத போதிலும் ஆணைக்குழுவின் நடவடிக்கை தொடரும் என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. காணாமல் போனோரை கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் காலம் நீடிக்கப்படாத நிலையில் ஆணைக்குழு இம்மாதம் 27ஆம், 28ஆம், 29ஆம் மற்றும் மார்ச் மாதம் 1ஆம் தேதிகளில் யாழ்ப்பாணத்தில் காணாமல் போனோரின் உறவினர்களிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பக்கத்தில். அதுபோல இந்திய தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், சர்வதேச நீதிபதிகளை நியமிக்குமாறு கோரி இலங்கைக்கு ஐநா அழுத்தம் கொடுக்காது, போர்க்குற்ற விசாரணைகள் பக்கசார்பற்றதாகவும் சுயாதீனமாகவும் இருக்க வேண்டும், அல் உசைன் இவ்வாறு கூறுகிறார் என்பதுதான் இந்திய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதேபோல இந்திய சுடரொளி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், காணாமல் போனோர் அரசியல் கைதிகள் விவகாரம் வருகிறது பிரேரணை, 23இல் விவாதம், சம்பந்தன் நடவடிக்கை என்பதுதான் இந்திய ஞாயிறு சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. காணாமல் போனோர் மற்றும் அரசியல் கைதிகளின் விவகாரம் தொடர்பில் எதிர்வரும் 23ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற உள்ளது. அதற்கான சபை ஒத்திவைப்பு பிரேரணையை எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் கொண்டுவர உள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல இந்திய உதயன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், காணாமல் போனோர் கைதிகள் தொடர்பில் வருகிறது பிரேரணை, சம்பந்தன் நடவடிக்கை, 23ஆம் தேதி விவாதம் என்பதுதான் இந்திய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாகவும் வெளியாகியுள்ளது. அதுபோல இந்திய வலமுறை பத்திரிகை எடுத்துக்கொண்டால், மின்சார கதிரையிலிருந்து மஹிந்தவை காப்பாற்றினேன், தெளிவுபடுத்துகிறார் ஜனாதிபதி மைத்ரி என்பதுதான் இந்திய வலமுறை பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. சர்வதேச மட்டத்தில் இலங்கைக்கு கடும் சவால்கள் எதிர்நோக்கி இருந்த காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த
மஹிந்த ராஜபக்சவை மின்சார கதிரையிலிருந்து நாமே காப்பாற்றினோம் என்பதை தெளிவாக அனைவருக்கும் தெரிவிக்கின்றேன் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வலமுறை பத்திரிகையின் பக்கத்தில். அதுபோல இந்திய ஞாயிறு தி சண்டே டைம்ஸ் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் 2 லட்சம் ரூபாவுக்கு அதிகமான பணம் வைப்பிற்கு வரும்பொழுது அது குறித்த தகவல்களை வழங்க வேண்டும் என மத்திய வங்கி அறிவித்துள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுதான் இந்திய தி சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல எஸ்பி திசாநாயக்கவின் தீர்மானத்தை நாடாளுமன்ற குழு இடைநிறுத்தியது என்பதுதான் இந்திய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. வருமானம் குறைந்த 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான 3000 ரூபாய் கொடுப்பனவை 2000 ரூபாவாக மாற்றும் எஸ்பி திசாநாயக்கவின் தீர்மானத்தை நாடாளுமன்ற குழு இடைநிறுத்தியது என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய லங்காதீப பத்திரிகையின் பக்கத்தில். இவைதான் இன்றைய தினம் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் காணப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். இனி நாளை தினமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.